கடகராசியில பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்துல உங்களுடைய 2ஆம் இடத்துல சுக்கிரன் கேது வழக்கம் போல இருக்காங்க. இந்த வாரம் உங்களுக்கு வருமானங்கள் நிறைய இருக்கு. பட் அதே சமயத்துல ராகு உங்களுடைய 8ஆம் இடத்துல, குரு 8ஆம் இடத்தை பார்க்கறது தேவையில்லாத விஷயங்கள் எதுலையும் தலையிடாதீங்க. குறிப்பா கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருங்க. பெருசா யாருக்காவது நீங்க ஜாமீன் போறது, சூரிட்டி கொடுக்கறது, செக்யூரிட்டி கொடுக்கறது, இதையெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்க வேண்டிய சுச்சுவேஷன் இந்த வாரத்துல இருக்கு. அது மட்டுமல்ல, அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப கவனம் செலுத்துங்க. உங்களுடைய ஹெல்த்லையும் கவனமாக இருங்க. கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட மறுபடியும் ஆப்படுத்துறதுக்கு காரணம் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எச்சரிக்கையாக இருங்க. இந்த வாரத்துல உங்களுடைய வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்கு. குரு பகவானும் சனி பகவானும் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை பார்க்கறதுனால யாரெல்லாம் நீங்க அரசு சார்ந்த இடங்கள் அல்லது பிரைவேட் செக்டர்ல இருக்கீங்க, அத்தனை பேருக்கும் உங்களுக்கு வேலையில ஓரளவுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் இருக்கு. பட் அதே சமயத்துல ராகுவும் குரு 8ஆம் இடத்தோட தொடர்பு கொள்றதுனால அந்த வேலையில வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டிய காலங்கள், மன உளைச்சல்கள் இதெல்லாமே அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் நிறைய உண்டு. ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி அவசியம் இருந்தாலே கடன் வாங்குறதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. தேவையில்லாம எந்த விஷயத்திலையும் திரடாதீங்க. இந்த வாரம் எதிரிகளால் நமக்கு தேவையற்ற பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்கு. ஏதாவது நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட் எதிர்பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ரிசல்ட் வந்தா நீங்க பாஸ் பண்ணுவீங்க. அது மட்டுமல்ல, இந்த வாரத்துல ஏதாவது நீங்க பெரிய லெவல்ல லோனுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். நான் முதலே சொன்ன மாதிரி அவசியம் இருந்தாலே எதுலேயும் கடன் வாங்காதீங்க. அது மட்டுமல்ல, இந்த வாரம் உடல் ஆரோக்கியத்துல மறுபடியும் சொல்றேன், கவனமாக இருங்க. இந்த வாரத்துல நீங்க யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்க, மாஸ் ப்ரொடக்ஷன் சைட்ல இருக்கிறீங்களோ, உங்களுடைய உற்பத்தி தந்த சேல்ஸ் இருக்கு. நீங்க பெரிய லெவல்ல மேனுஃபேக்சரிங் லைன்ல இருக்கிறவங்களுக்கும் ஓரளவுக்கு ஏர்னிங் இருப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. கடக ராசியில பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ஹையர் எஜுகேஷனுக்காக நீங்க அதர் ஸ்டேட் போகணும்னு நினைக்கிறவங்க, அதர் கண்ட்ரி அப்ராட் போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக மூவ் பண்ணலாம். யாருக்கெல்லாம் விசா வரல, பாஸ்போர்ட் வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு. அது மட்டும் இல்ல, பிஆருக்கோ கிரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணியிருக்கேன், வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், கிடைக்கல, எப்போ வரும் தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு அது வருவதற்கான சுச்சுவேஷன், இது அத்தனையும் உங்களுக்கு இந்த வாரத்துல நிறைய இருக்கு. அதனால இந்த வாரத்துல நீங்க இன்னும் கொஞ்சம் இறையறல கூட்டுங்க. குறிப்பா இந்த வாரத்துல துர்க்கைய நல்ல வழிபாடு பண்ணுங்க. அது மட்டுமல்ல, சிவ தரிசனம் உங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப முக்கியம்.